நேற்று முன்தினம் இரவு 7 மணியளவில் டெல்லி செங்கோட்டை அருகே கார் குண்டுவெடிப்பு நிகழ்ந்திருக்கிறது. இது தொடர்பான புதிய சிசிடிவி காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், என்ஐஏ தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வராங்க. இது திட்டமிட்ட சதி செயலாக இருக்குமோ என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில தான் இப்போ இந்த சிசிடிவி காட்சி கிடைக்கப்பட்டிருக்கு. இப்போதைய நிலை, விசாரணை நிலை என்ன? நேற்று முந்தைய தினம் டெல்லி செங்கோட்டை அருகே கார் வெடிப்பு சம்பவத்தினுடைய விசாரணையை தற்பொழுது என்ஐஏ தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். நேற்றைய தினம் இந்த வழக்கு இடத்திலிருந்து 40க்கும் மேற்பட்ட தடயங்கள் சேகரிக்கப்பட்டு இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த நிலையில் இந்த சம்பவம், அதாவது இந்த கார் செங்கோட்டை அருகே மெதுவாக சென்று கொண்டு சிக்னலில் நின்றது. அப்பொழுதுதான் இந்த வெடி விபத்து நிகழ்ந்ததாக டெல்லி மாநகர காவல் ஆணையர் அறிவித்திருந்தார். அதனை உறுதி செய்யக்கூடிய வகையில் தற்பொழுது ஒரு சிசிடிவி காட்சி வெளியாகி இருக்கிறது. அதாவது இந்த சம்பவம் என்பது 6:52 அளவில் நிகழ்ந்ததாக கூறப்படக்கூடிய நிலையில் அதனை உறுதி செய்யக்கூடிய வகையில் தற்பொழுது சிசிடிவி காட்சி ஒன்று வெளியாகி இருக்கிறது. உமர் நபி என்ற நபர் அந்த ஓட்டி சென்றதாக கூறப்படும் அந்த கார் வெடித்த புதிய சிசிடிவி காட்சி ஒன்று வெளியாகி இருக்கிறது. அந்த சிசிடிவி காட்சியிலே நாம் பார்க்கலாம், அந்த பகுதி எந்த அளவிற்கு மிகவும் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதி, எப்பொழுது அதாவது பரபரப்புடன் இயங்கக்கூடிய பகுதி என்பது நம்மால் பார்க்க முடிகிறது. அதிக அளவிலான கார்கள், இருசக்கர வாகனங்கள், ஆட்டோ ரிக்ஷாக்கள் என அனைத்தும் போக்குவரத்து நெரிசலில் ஊர்ந்து செல்லக்கூடிய நிலையில் இந்த விபத்து நிகழ்ந்திருக்கிறது. அதுவும் அந்த சிக்னலில் நின்ற பொழுது வெடித்ததன் காரணமாகவே அந்த வெடித்து சிதறிய காருக்கு அருகிலேயே நின்றிருந்த காருக்கும் எளிதாக இந்த தீப்பிழம்பு பரவியதால் தான் இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டது. அதனை உறுதி செய்யக்கூடிய வகையில்தான் இந்த சிசிடிவி காட்சிகளும் தற்பொழுது வெளியாகி இருக்கின்றன. அந்த கார் வெடிப்பு நிகழ்ந்த உடனேயே தீப்பிழம்பு மிக பெரிய அளவில் எழுந்து அதனுடைய பாதிப்பின் காரணமாகவே 13 பேர் உயிரிழந்ததாக கூறப்படுவதை அந்த உறுதி செய்யக்கூடிய வகையில் தான் இந்த சிசிடிவி காட்சியானது தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. அந்த செங்கோட்டை பகுதி, அதன் அருகில் இருக்கக்கூடிய சாந்தினி சவுக் மார்க்கெட் உள்ளிட்டவை எப்பொழுதுமே காலை முதல் இரவு வரை மிகவும் பரபரப்பாக இயங்கக்கூடிய மிக பெரிய அளவிலான டெல்லியினுடைய மிக முக்கியமான வணிகம் மற்றும் சந்தை பகுதி. அதன் காரணமாக அந்த பகுதியில் வழக்கத்துக்கு மாறாக ஒரு போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்படும். அது போன்ற ஒரு மாலை நேரத்தில் தான் இந்த கார் வெடித்து சிதறியதன் காரணமாக பாதிப்பு என்பது 13 பேர் வரை உயிரிழந்ததாக சொல்லப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது இந்த சிசிடிவி காட்சிகளும் அதனை உறுதி செய்யக்கூடிய வகையில் இருக்கின்றன. மதியழகன், மக்கள் நெரிசல் மிகுந்த பகுதியில் இது போன்ற ஒரு பயங்கர சம்பவம் நிகழக்கூடிய அந்த காட்சிகளை நாம பார்த்துட்டு இருக்கோம். இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் ஜம்மு காஷ்மீர் போலீஸ் ஒயிட் காலர் டெரரிசம் நாடு முழுக்க பரவி இருக்கிறதா ஏற்கனவே ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருந்த நிலையில தான் இது போன்ற ஒரு துயர சம்பவம் நடைபெற்றிருக்கு. இந்த ஒயிட் காலர் டெரரிசம் சம்பந்தப்பட்ட நபர்கள் இதுவரைக்கும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்களா? இப்போது வரைக்கும் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் யார் யார்? அவர்கள் விசாரணையில என்னென்ன விஷயங்களை கன்ஃபஸ் பண்ணியிருக்காங்க? இந்த வழக்கினுடைய இந்த சம்பவம் நடைபெற்ற நாளன்றுதான் காலையிலேயே ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத்தில் காஷ்மீர் போலீசார் பல்வேறு சோதனைகளை நடத்தி சுமார் 2900 கிலோ RDX வெடிமருந்தை கைப்பற்றினார்கள். அதனை பதுக்கி வைத்திருந்ததாக மருத்துவர்கள், அதாவது ஹரியானா மாநிலத்தில் செயல்பட்டு வரக்கூடிய அல்பதா மருத்துவ பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி வரக்கூடிய மருத்துவர்களை சிலரையும் கைது செய்திருந்தார்கள். அதில் குறிப்பிட்ட 2-3 பேர் காஷ்மீர் மாநிலத்தினுடைய புல்வாமாவை சேர்ந்தவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் அன்று மாலையே இது போன்ற ஒரு கார் வெடிப்பு சம்பவம் என்பது டெல்லியில் நிகழ்ந்தது. எனவே அதன் தொடர்ச்சியாகவே விசாரணை நடத்தி வந்த போலீசார் மேலும் சிலரை கைது செய்திருக்கிறார்கள். அதில் டாக்டர் ஷாஹின் என்ற ஒரு பெண் மருத்துவர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவை சேர்ந்தவர் என்று போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக தற்பொழுது வரை சுமார் 7 பேர் வரை கைது செய்யப்பட்டு இருக்கிறார்கள். இந்த காரை ஓட்டி சென்ற நபர் அவரும் ஒரு மருத்துவர். அவர் பெயர் நபி உமர் நபி என்று கூறப்படுகிறது. அவரும் காஷ்மீரை சேர்ந்தவர் என்று கூறப்படுகிறது. அவர் ஏற்கனவே
காஷ்மீர் மருத்துவமனையில் பணியாற்றிய நிலையில் பின்னர் அல்பலா மருத்துவ பல்கலைக்கழக மருத்துவமனையில் மருத்துவராக மாணவராக இருந்து வந்ததும் தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில் தான் அல்பலா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மட்டும் கிட்டத்தட்ட காஷ்மீரை சேர்ந்த 40% பேர் மருத்துவர்களாக பணியாற்றி வருவதாகவும் நேற்றைய தினமே டெல்லி போலீசார் ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் இந்த சம்பவம் தொடர்பாக காஷ்மீர், அதாவது டெல்லி, ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத் மற்றும் காஷ்மீர் வரை சோதனையானது நீண்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த டெல்லி சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் காஷ்மீர் மாநிலத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் ஒயிட் காலர் டெரரிஸ்ட் எக்கோசிஸ்டம் என்ற ஒரு வார்த்தையை போலீசார் பயன்படுத்துகிறார்கள். அதாவது நல்ல படித்து நல்ல நிலையில் இருக்கக்கூடியவர்கள் இது போன்ற ஒரு செயலில் ஈடுபடுகிறார்கள் என்ற ஒரு கருத்தை தான் போலீசார் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே இந்த சம்பவம் தொடர்பாக இந்த விசாரணையானது பல்வேறு மாநிலங்களுக்கு விரிவடைந்திருக்கிறது. ஏனென்றால் சம்பவம் நடந்தது டெல்லி, அதற்கு முக்கிய அதனுடைய அந்த திட்டம் தீட்டப்பட்டது என்பது ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத்தாக கருதப்படுகிறது. சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டவர்கள் காஷ்மீர் மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவர்கள். எனவே தற்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 4 முதல் 5 மாநிலங்களில் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணையை தற்பொழுது போலீசார் விரிவுபடுத்தி இருக்கிறார்கள்.